வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் பேக்ஸ். ஆஃப்டர் லாங் பேக் நம்ம வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளோட விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸை நம்ம வந்து இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட் எடுத்து அதை தான் வந்து நிறைய சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இப்போ டென்சஸ் சீரிஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இங்கிலீஷில் ரொம்ப பெரிய டாபிக், கொஞ்சம் வாஸ்டான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம டென்சஸோட கடைசி பார்ட்டில் இருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கோட டென்சஸ் முடிஞ்சது. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து டென்சஸை பற்றி ஏதாவது வந்துச்சாலும் அது வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பற்றி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் எல்லா டென்சஸோட டாபிக்ஸ் வந்து A to Z வந்து நான் ஃபுல்லாக டீச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை தாண்டி மேக்ஸிமம் எதுவுமே வெளியே வராது. ஓகேவா? ஸோ டென்சஸை வச்சு ஒரு எரர் ஸ்பாட்டிங் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ், அதாவது நான் இப்போ சொல்லி கொடுத்த கான்செப்டை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஈஸியாக வந்து எந்த எரர் ஸ்பாட்டிங்காக இருந்தாலும் எரர் ஸ்பாட் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ரொம்ப நாள் ஆச்சுனால சொல்கிறேன். டென்சஸில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்னா, ஸோ நம்ம டென்சஸில் என்னென்ன பார்த்தோம்? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸில் என்ன குயிக் ரிவைஸ் பண்ணிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். டென்ஸ் வந்து எதுக்காக ஃபார்மில் யூஸ் பண்ணுறது? வெறும் வேர்புக்காக வந்து டெவலப் பண்ணுறது தான். வேர்ப் வந்து ப்ரெசென்ட் நடந்துச்சா, அந்த ஆக்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தான் டென்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ டென்சஸில் என்னென்ன டென்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். டென்சஸில் மேக்ஸிமம் வந்து சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதில் 3 இது எப்பயுமே பிரியும். என்னென்ன? எப்பயுமே ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு பிரியும். ஓகேவா? சிம்பிள் டென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சிம்பிள் டென்சஸ்னா அப்போ சொல்ற அந்த ஒரு affirmative sentence, present tense னா affirmative. பாஸ்ட்ல பத்தி நடந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு affirmations கொடுத்துச்சுன்னா இதெல்லாம் சிம்பிள் டென்சஸ். அதுக்கு வந்து கண்டினியூஸ் டென்சஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு விஷயம் கண்டினியூட்டா நடந்துகிட்டு இருக்கு, கரண்டா அது வந்து ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்ல ஒரு விஷயம் கண்டினியூட்டி ஆகிட்டுச்சுன்னா அது பாஸ்ட். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கண்டினியூட்டி ஆகும்னா அது கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தோம். பெர்ஃபெக்ட் டென்சஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சு அது பர்ஃபெக்ட் ப்ரெசென்ட்லயும் கண்டினியூவா அதாவது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஒரு விஷயம் பாஸ்ட்டுக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடந்து முடியும், ஓகேவா, இந்த டைத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசஸ். ஓகேவா? ஸோ அது எங்கெங்க வந்தா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னைக்கு நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இது இதோட காம்பினேஷனா கண்டினியூஸ் டென்ஸ் பிளஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ரெண்டையும் சேர்த்தாதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதுக்கடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், அதுக்கடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ எப்பயும் போலதான் 3 டென்சஸ்மே நம்ம வந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ எப்பயும் போல இந்த சென்டென்ஸ்ல உள்ள யாராவது கொடுத்துட்டு இதை ஸ்பாட் பண்ண சொல்றாங்க. தனு ஹஸ் பீன் அடோர்ட் வித் டாட்ஸ் டைல் ஃபார் மோர் தென் 10 years. ஓகேவா? ஸோ நம்ம இதை பார்த்தோன்னே இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு நமக்கு தெரியுது. இந்த இடத்துல ஹேஸ் பீன் அடோர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஹேஸ் அடோர், அப்போ இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாலே சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ஹேஸ்ங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்பயுமே பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தாலே அது பக்கத்துல எப்பயுமே V3 முன்னாடி ஹேஸா இல்ல ஹேவா இல்ல ஹேடோ எது வந்தாலும் இங்க V3 வரும். ஸோ இது அடோர்டுன்னு வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஆனா இங்க பீன்னு ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஓகே, ஸோ பீன்னு வந்திருக்கு. இது வித்தியாசமா இருக்கு கொஞ்சம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இந்த மாதிரி இல்லாத இருக்கு. ஸோ அப்போ இங்க ஏதோ ஒரு விஷயம் மாறி வரப்போகுது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் has or have been plus V1 plus ing for or since. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான கீவேர்டு. ஒரு சென்டென்ஸ்ல for or since வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வந்து நம்ம இங்க for or since தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க has or haveங்கிறது வந்து எதுக்கு டினோட் பண்ண போறோம்னா ப்ரெசென்ட்டுக்காக. ஓகேவா? இதே had இருந்தா என்னது? ஆட் ஆனால் நமக்கு தெரியும் அது பாஸ்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே V1 plus ing ஃபார்ம் வந்ததுனால இங்கே பீன் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பி ஃபார்ம். இங்கே வந்து V1 plus ing, இந்த V1 plus ing ஃபார்ம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், எங்கே கண்டினியூஸ் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால V1 plus ing யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வந்துச்சா பர்ஃபெக்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் வந்தால் என்ன யூஸ் பண்ணுவோம்? V1 plus ing ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பி ஃபார்ம் வேர்பான பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ்ல ஃபார் ஆர் சின்ஸ் வந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர்லேருந்தே நம்ம வந்து மொத்தத்தையும் படிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் தட் ஸ்டார்ட் இன் பாஸ்ட் பட் கண்டினியூ அப் டு ப்ரெசென்ட் ஆர் யூஸ்ட் இன் திஸ் டென்ஸ். ஆக்சுவலாக அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா, ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கும் ஆனால் ப்ரெசென்ட்லையும் கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதே தான் வந்து நம்ம வந்து எங்கே பார்த்தோம்? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்லையும் பார்த்தோம். ஓகேவா? ஒரு விஷயம் பாஸ்ட்லி முடிஞ்சிருக்க வேண்டியது, பட் ஆனால் அது இப்பயும் கண்டினியூட்டி ஆக முடியாம இப்போ கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். பட் இங்கே என்னன்னா அது கூட
இன்னமும் அந்த விஷயம் லாஸ்ட் லாங் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல பர்ஃபெக்ட் அதோட சேர்த்து ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்தது முடிஞ்சிருக்க வேண்டியது, பட் ஆனால் அது ப்ரெசென்ட்லயும் நடந்துகிட்டு இருக்கு, பட் அதை இப்போ ப்ரெசென்ட்ல முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். பட் ஆனால் அது ப்ரெசென்ட்லயும் பாஸ்ட்ல ஆரம்பிச்சது இன்னமும் ப்ரெசென்ட்லயும் கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு, அது கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. தனு ஹேஸ் பீன் லிவிங் இன் முசூரி ஃபார் அ மந்த். ஓகேவா? அதாவது தனு முசூரியில ஒரு மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஓகே, ஸோ ஃபார் மந்த் அப்படிங்கும்போது நமக்கான கீவேர்டு இங்க ஃபார் தான். ஓகே, ஸோ ஒரு மாசமா, அதாவது ஒரு மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. பட் இவ ஆக்சுவலா ஆல்ரெடி ஒரு மாசமா வாழ்ந்துகிட்டு இருக்கா, கரண்ட்லி வாழ்ந்துகிட்டு இருக்கா, இனிமேலும் வாழ்வா. ஓகே, ஸோ இந்த விஷயத்துக்கான எண்டு வந்து எப்போங்கிறதே தெரியல. ஓகேவா? ஸோ இது கண்டினியூட்டியா போய்கிட்டே இருக்கனால நீங்க ஃபார்ங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கனால நம்ம இங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன? தனு அப்படிங்கும்போது இங்கே ஹேஸ். ஓகேவா? நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணனால இங்கே கண்டினியூட்டி டென்ஸ் லிவ் வேர்புக்கான V1 + ing ஃபார்ம் வந்து லிவிங். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக பீன் வந்துருக்கு. புரிஞ்சுதா? இப்போ அடுத்து ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2015. ஓகே, ஸோ இங்கே நமக்கான கீவேர்டு என்ன? சின்ஸ்னு வந்துருச்சு. நான் 2015 இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரண்ட்லி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்லி நான் டீச் பண்ணுவேன். எப்போ முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ இங்கே சின்ஸுங்கிறது வேர்டு வந்ததுனால இதை எப்படி ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாட்டிருக்காங்க. ஐங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஹை வந்தாலே ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டீச்சிங். ஓகேவா? அதாவது டீச்சுக்கான வேர்டு, டீச்சுக்கான V1 + ing ஃபார்ம் வந்திருக்கு, ஹேவ் பீன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து ஸோ ஃபார் எங்கே யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ்ல இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஹேஸ் ஆர் ஹேட் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V1 + ing ஃபார்ம். இந்த சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல இதை கரெக்டாக கொடுத்துருவாங்க திடீர்னு. ஓகேவா? இது கரெக்டாக இருக்கும், நம்ம முடிச்சுட்டு இருப்போம், நம்ம வந்து இதுதானே மாற்ற போதும், சேஞ்ச் பண்ண போதும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்போ வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் இது கரெக்ட். ஆனால் எங்கே ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கன்னா, சின்ஸ் போட வேண்டிய இடத்துல ஃபார் போட்டு அந்த சென்டென்ஸை தப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இல்ல ஃபார் போட வேண்டிய இடத்துல சின்ஸ் போட்டு அந்த சென்டென்ஸ் தப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ சின்ஸும் ஃபாரும் ஒன்றும் கிடையாது வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபார்ங்கிறது என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன். ஓகேவா? ஏதோ ஒரு பர்டிகுலர், இதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பற்றி எக்ஸாக்ட் டைம், எக்ஸாக்ட் மந்த், எக்ஸாக்ட் இயரை பற்றி பேசினா அங்கே சின்ஸ். ஓகேவா? ஏதோ ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது மட்டும், ஒரு காலகட்டத்தை, அதாவது இந்த இன்டர்வலை மட்டும் பற்றி பேசிச்சுன்னா அது வந்து ஃபார் சொல்லுவோம். அந்த இன்டர்வலுக்குள்ள பர்டிகுலர் டயத்தை பற்றி பேசினா அந்த இடத்துல சின்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் அ செகண்ட், ஃபார் அ மினிட், ஃபார் அ ஹவர், எந்த செகண்ட்னு சொல்லலை. ஓகே, ஃபார் 60th செகண்ட், ஃபார் 35th செகண்ட் அப்படின்னு எந்த ஒரு செகண்டையுமே ஸ்பெசிஃபிக் பண்ணாமல், இல்லை மினிட்டையோ ஹவரையோ ஸ்பெசிஃபிக் பண்ணாமல் சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல ஃபார். அதுக்கடுத்து ஃபார் அ டே, ஃபார் அ வீக், ஃபார் அ மந்த், ஃபார் அ இயர். ஸோ என்ன டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அந்த மாதிரி டே சொல்லாமல், 4th வீக், 2nd வீக் அப்படின்னு சொல்லாமல், செப்டம்பர் மந்த், ஆகஸ்ட் மந்த்னு சொல்லாமல், இல்லை 2015, 2016 அந்த மாதிரி பர்டிகுலர் இயரை சொல்லாமல் வெறும் ஜென்ரலாக. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஜென்ரலாக பற்றி பேசிச்சு, ஜென்ரல் டியூரேஷன் அப்படிங்கிறத மட்டும் பற்றி பேசினா அங்கே நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நீண்ட நாட்கள் அப்படிங்கும்போது, ஒரு நீண்ட காலத்துக்கு அப்படிங்கும்போது அது பர்டிகுலர் காலம் கிடையாது. ஓகேவா? எந்த காலம், ஓகேவா, இந்த காலத்துலேருந்து இந்த காலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பர்டிகுலர். ஸோ நீண்ட காலம் அப்படின்னு போகும்போது ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் அ லாங் டைம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ சின்ஸ் அ லாங் டைம் அப்படின்னு வராது. ஃபார் இயர்ஸ், பல வருடங்கள் அப்படிங்கும்போது அது ஒரு ஜென்ரல். ஓகேவா? ஆனால் சின்ஸுங்க பாருங்க, சின்ஸை வந்து எங்க ஒரு பர்டிகுலராக டயத்தை பற்றி சொல்லுவோம். 5:30 PM, 7 AM. ஸோ பர்டிகுலர் டைம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஸோ பர்டிகுலர் டயத்தை பற்றி பேசுது. அதுக்கடுத்து சின்ஸ் மார்னிங், சின்ஸ் ஈவினிங். ஓகேவா? தென் சின்ஸ் ஜூன், சின்ஸ் ஜூலை, சின்ஸ் 1990, 91. ஓகேவா? இதெல்லாம் என்னது? மந்த். இது டைம், அதாவது ஏஎம்மா பிஎம்மான்னு சொல்றதுக்காக என்னது. அதுக்கடுத்து இது இயர். ஓகேவா? சின்ஸ் மண்டே, சின்ஸ் டியூஸ்டே, பர்டிகுலர் டேஸ். ஓகேவா? சின்ஸ் சைல்ட்ஹுட், சின்ஸ் திவாலி அப்படின்னா ஒரு எக்ஸாக்ட் டேஸ். ஓகேவா? சின்ஸ் லாஸ்ட் நைட், சின்ஸ் லாஸ்ட் வீக், சின்ஸ் லாஸ்ட் மந்த். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் ஆர் பர்டிகுலர் டைம் இன்டர்வலை பற்றி பேசும்போது அங்கே நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ புரியுதா எங்கே வந்து ஃபார் யூஸ் பண்ணணும், எங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும்னு? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஜாப் சின்ஸ் லாஸ்ட் மண்டே. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் மண்டேலேருந்து இந்த வேலையில நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஓகே, இங்கே நமக்கான கீவேர்டு என்ன? சின்ஸ்னு வந்திருக்கு. அப்போ ஐ ஆம் ஒர்க்கிங்னு வந்திருக்கு. அப்போ இது கரெக்டா? தப்பு. ஏன்? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஜாப் சின்ஸ் லாஸ்ட் மண்டே அப்படிங்கும்போது இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ அடுத்து ஐ ஆம் ட்ரைங் டு ஃபினிஷ் திஸ் லெட்டர் ஃபார் த லாஸ்ட் 1 hour. ஸோ ஃபார் த லாஸ்ட் 1 hour, ஆமா கடைசி 1 hour சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க என்ன வந்திருக்கும்? ஐ ஆம் ட்ரைங் வராது, ஐ ஹாவ் பீன் ட்ரையிங். ஓகே, ஸோ இங்க ஃபார் தானே வருது, இங்க சின்ஸ் தானே வரும்னு கேட்டால் இல்லை, இங்க ஃபார் தான் வரும். ஏன்னா லாஸ்ட் 1 hour தான் சொல்லியிருக்காங்க, எந்த ஹார் அப்படின்னு சொல்லல. ஸோ ஜென்ரல் ஹாரா இருக்கு. ஓகே, ஜென்ரல் ஹவரா இருக்கனால இது கிடையாது. ஐ விஷ் யூ வுட் கோ அவே ஆர் ஸ்டாப் டிஸ்டர்பிங் மீ. ஓகே, ஸோ இதுல இருக்கிற ஏதாவது ஓகே ஸ்பாட் பண்ணிச்சு. அடுத்ததுல ஐ விஷ் யூ வுட், ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. யூ வுட் கோ அவே ஆர் ஸ்டாப் டிஸ்டர்பிங் மீ. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல எந்த இடமும் கிடையாது. அடுத்து இப்போ ஆல்ரெடி பர்சன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தா என்ன? சப்ஜெக்ட் ஆர் ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் பிளஸ் V1 பிளஸ் ING ஃபார்ம். இது சப்ஜெக்ட் பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் ஃபார் பிளஸ் V3. அதாவது இது எதுக்குரிய ஸ்ட்ரக்சரு? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சரு. ஓகேவா? இது எதோட ஸ்ட்ரக்சரு? பிரசன்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். எந்த இடத்துலனா சில இடத்துல இருந்து இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷி ஹேஸ் பீன் லிவிங் இன் லண்டன் ஃபார் அ மந்த். இது கரெக்டா? எஸ், இதுவும் கரெக்ட். இது கரெக்டா? ஷி ஹேஸ் லிவ்ட் இன் அ லண்டன் ஃபார் அ மந்த். ரெண்டுமே கரெக்டா? ஓகேவா? ஓகே, ஏன்னா ரெண்டு சென்டென்ஸுமே நமக்கு எப்போ சொன்னோம்? இது ரெண்டுமே என்ன சொல்லியிருக்கோம்? பாஸ்ட்ல ஆரம்பிச்சு கண்டினியூயிங் அப் டு ப்ரெசன்ட். ஓகேவா? ஓகேவா? அப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஷி ஹாஸ் பீன் லிவிங் இன் லண்டனும் கரெக்ட் தான், ஷி ஹாஸ் லிவ்ட் இன் லண்டன் ஃபார் அ மந்த்தும் கரெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுமே என்ன சொல்லுது? இது ரெண்டுமே என்ன சொல்லுது? ஷி இஸ் ஸ்டில் லிவிங் இன் லண்டன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஒரே மெசேஜ் தான் கன்வே பண்ணுது. பட் இந்த இது சில இடத்துல இந்த ING ஃபார்ம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்களேன். ஷி ஹாஸ் பீன் நோயிங் மீ சின்ஸ் 2005. அதாவது எனக்கு ஷி ஹாஸ் பீன் நோயிங் மீ சின்ஸ் 2005. அவளுக்கு என்ன 2005 தெரியும். அப்படிங்கும்போது இங்க சின்ஸ்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பார்ப்போம்? ஹாஸ் பீன் நோயிங். ஓகே, இது சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்னு பார்ப்போம். பட் ஆனால் இந்த சென்டென்ஸ் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் டே ஒன் ரூல் ஆஃப் இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். ஒன் ரூல்ல என்ன பார்த்தோம்னா, some verbs can't take V1 plus ING form. ஓகேவா? ஸோ இங்க knowing அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. ஓகேவா? no such word. ஓகேவா? ஸோ knowing, நோக்கு என்ன? நோ 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 தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது இப்போ இந்த இதை என்ன ஃபார்ம்ல எழுதுவோம்? அப்போ இதுக்கு கரெக்டான ஃபார்ம் என்னன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் கரெக்டான ஃபார்ம். ஸோ இது எப்படி எழுதுவோம்? ஷி ஹாஸ் நோன் மீ சின்ஸ் 2005. புரியுதா? இது இப்போ இந்த அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹேவ் பீன் லவ்விங் ஹர் சின்ஸ் வி மெட். நான் அவளை பார்த்ததுலேருந்து அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இங்கேயும் அதே பிரச்சனை தான். ஓகேவா? நம்ம இதை பார்த்தோன்னே ஓகே சின்ஸ் வந்திருக்கு, ஓகே சின்ஸ் வந்திருக்கு. அப்போ ஹேவ் பீன் லவ்விங், ஓகே இது சென்டென்ஸ் கரெக்ட்னு பார்ப்போம். இது தப்பு. ஏன்னா லவ்விங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஓகே, லவ் 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 தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஐ ஹேவ் லவ்ட் ஹர் சின்ஸ் we met. ஓகேவா? ஸோ have been இது வராது. இப்போ அடுத்து என்ன? she has been hating me since I broke her heart. ஸோ இங்கேயும் hatingனு வராது. she has hated me since I broke her heart. ஸோ புரியுதா? இதுதான் கரெக்டான சென்டென்சஸ். ஏன்னா இங்க லவ்விங் சம் வேர்ட்ஸ் அதே சொன்ன மாதிரி தான். சம் வேர்ப்ஸ் கான்ட் டேக் V1 plus ING ஃபார்ம். ஓகேவா? அதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்குலாம் ING ஃபார்ம் வராதனால நம்மளால கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஸோ we are switching over to present perfect itself. ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இப்போ அடுத்து ஓகே இதான் present perfect. அதுக்கடுத்து past perfect continuous tense. ஓகே, ஸோ past perfect continuous tenseலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மேக்ஸிமம் எங்கேயும் யூஸ் பண்ண போதும் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்காக அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம எப்படி அங்கே வந்து ப்ரெசென்ட்ல
ஹேஸ் ஆர் ஹேவ்னு பார்த்தோமோ இங்கே ஹேடுன்னு பார்க்க போதும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எதுவும் இங்கே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. தென் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலி பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன பார்த்தோம், பாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது லாங் ஆக்ஷன், ஷார்ட் ஆக்ஷன் ஒன்று பார்த்தோம். பிஃபோர் ஆஃப்டர்னு ஒன்று பார்த்தோம். பிஃபோர்னா எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். செகண்ட் நடக்கிற ஆப்ஷனுக்கு வந்து V2 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே முன்னாடி நடக்கிற ஆக்ஷனுக்கு வந்து எந்த ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டுக்கும் முன்னாடி நடக்குதோ அந்த ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸான இந்த டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் வந்து V1 + ing ஃபார்ம் யூஸ் பண்ண முடியலையோ, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியல அங்கெல்லாம் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? where we can't use. ஸோ ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ கிட்டத்தட்ட பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஒன்று தான். ஓகேவா? இப்போ புரிஞ்சா போதும். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் அதே தான். ஓகேவா? ஸோ ரொம்பலாம் எதுக்குமே, அதாவது பர்ஃபெக்ட்டுக்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? என்னன்னா V1 + ing ஃபார்ம் + பீன் அந்த பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போதும். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த பி ஃபார்ம் அதாவது ing ஃபார்ம் யூஸ் பண்ண முடியல அந்த இடத்துல நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அங்கே எப்படி ஹேஸ் ஹேவ் ஹேடோ இங்கே வந்து வில் ஆர் ஷேர். ஓகேவா? அதே மாதிரி V1 + ing இங்கே வந்து சிங்ஸ் கிடையாது. இன்னும் நல்லா நான் வச்சுக்கணும். ஃபியூச்சரில் வந்து எப்பயுமே சிங்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரம்னு யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரம்ங்கிற கீவேர்டு வந்தாலே அந்த இடத்துல வந்து அங்கே வந்து ஃபியூச்சர் தான். ஓகேவா? ஸோ வில் ஆர் ஷேர் தான். இது ஒரு கீவேர்டு, ரொம்ப முக்கியமான கீவேர்டு. அதே மாதிரி தான் எங்கே வந்து V1 + ing ஃபார்ம் யூஸ் பண்ண முடியலையோ அங்கே வந்து நம்ம வந்து எதுக்கு மாற்றிக்கலாம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு மாறிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபியூச்சரில் ஒரு விஷயம் கண்டினியூட்டியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகுது விஷயத்த நம்ம வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். ஓகே? ஸோ எனக்கு உங்களுக்கு ஐ திங்க் எல்லா கான்செப்ட்டுமே கிளியராக புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ இதோட டென்சஸ் டாபிக் முடிஞ்சுது. ஓகே? ஸோ இதுக்கு அடுத்து வந்து மேக்ஸிமம் இதான் இதுக்கே வாஸ்ட் சிலபஸ். ஓகேவா? ஸோ டென்சஸ்ல இருக்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். ஓகே? இதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். நவுனு, அட்வர்ப், ப்ரொனவுனு, ஸோ ப்ரிப்போசிஷன், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான். ஸோ அதெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்துவோம். நம்மளோட டார்கெட் 2025 மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு முடிச்சு இங்கிலீஷோட 25 மார்க்ஸ் வந்து தரோவா வாங்கி கொடுக்குறது தான். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தா போதும் உங்கள் கையில் 25 மார்க்ஸ் இங்கிலீஷ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே? ஸோ மேக்ஸிமம் கிராமரில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு தெரியும் 13 to 14 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 13 to 14 கொஸ்டின்ஸுமே வந்து ஈஸியாக எதை ஸ்பாட் பண்ணி இதாப்பா அப்படிங்கிறதுக்கான மார்க் வாங்குறதுக்கு அஷூரன்ஸ் நாங்கள் தரோம். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் 1-to-1 ப்ரோக்ராமும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அது வந்து லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குன்னு சொல்றீங்க. ஓகேவா? ஸோ ஹோப் இன்னும் அதுக்கான பேட்ச், இன்னும் செகண்ட் பேட்ச் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. நிறைய பேர் கரெக்டாக இன்புட்ஸ் கொடுத்து அவங்களோட growth level வந்து அவங்களே கண்ணால் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.